ஆல் இண்டியா ரேடியோ சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை தேர்வு தொடர்பான அச்சத்தை களையும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் நடத்திய கலந்துரையாடல். எழுதியவர் என் ஹேமாவதி. தேர்வுகள்தான் மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. நம் கல்வித் திட்டம் தேர்வுகளையே பிரதானமாக கொண்டிருக்கின்றன. ஓராண்டு மாணவர் கற்ற கல்வியை சில மணி நேரங்களில் வெளிப்படுத்துவதே தேர்வின் உள்ளடக்கம். ஓராண்டு கல்வித் திட்டத்தின் நோக்கமே தேர்வுதான் என்பதால் மாணவர்கள் மிகுந்த கவனத்தோடும் பதற்றத்தோடும் தேர்வுக்கு தயாராகிறார்கள். அதற்காக உறக்கத்தையும் உணவையும் கூட மறக்கிறார்கள். அதனால் கடுமையான மன அழுத்தத்துக்கும் ஆளாகின்றனர். ஒரு பக்கம் வகுப்பறை நெருக்கடி, இன்னொரு பக்கம் பெற்றோரின் அழுத்தம் என தேர்வு காலம் மாணவர்களுக்கு மிகவும் நெருக்கடியான காலமாகவே இருக்கிறது. சரியாக சாப்பிடாததாலும் போதிய அளவுக்கு உறங்காததாலும் ஏற்படும் சோர்வு அவர்களின் இயல்பை பாதிக்கிறது. நன்றாக படிக்கும் மாணவர்களுக்கே கூட தேர்வு காலம் மிகவும் கடினமானதாகவே இருக்கிறது. மாணவர்களின் இந்த பதற்றத்தையும் தடுமாற்றத்தையும் போக்குவதற்காக மத்திய மாநில அரசுகளின் கல்வித்துறைகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. பள்ளிகளில் ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. நிபுணர்களை கொண்டு தன்னம்பிக்கை பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. அனைத்திலும் உச்சமாக பாரத தேசத்தின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே நேரடியாக மாணவர்களை சந்தித்து அவர்களின் தோளுக்கு தோளாக நின்று நம்பிக்கையூட்டுகிறார். பரீட்சா பே சர்ச்சா எனப்படும் தேர்வு தொடர்பான அச்சத்தை களையும் வகையில் இந்த நிகழ்ச்சியை கடந்த 2018 முதல் நடத்தி வருகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. மாணவர்களை மட்டுமன்றி பெற்றோர்கள், ஆசிரியர்களையும் நேரில் சந்தித்து பல்வேறு அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கும் பிரதமர் தேர்வு நேரத்தில் அனைவரிடமும் எழும் பயம், மன அழுத்தம் போன்றவற்றை எப்படி அணுகுவது, அவற்றை எப்படி களைவது, இதில் பெற்றோர் ஆசிரியர்களின் பங்களிப்பு என்ன என்பது குறித்தும் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் அறிவுரை வழங்கி வருகிறார். 7வது ஆண்டாக நடைபெற்ற இந்த ஆண்டுக்கான நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக 6லிருந்து 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தேசிய அளவில் ஒரு போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் பங்கேற்போர் தவிர இந்த நிகழ்வில் பங்கேற்க விருப்பமுள்ள மாணவர்களும் பெற்றோரும் ஆசிரியர்களும் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டது. 1 கோடிக்கும் அதிகமானோர் அந்த இணையதளத்தில் விண்ணப்பித்தார்கள். 2024 ஜனவரி 29 அன்று காலை 11 மணி முதல் புதுதில்லி பிரகதி மைதானத்தில் உள்ள பாரத் மண்டபத்தில் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 3000 பேர் நேரடியாக பங்கேற்றனர். நாடு முழுவதும் 2.26 கோடி மாணவர்கள், 14.93 லட்சம் ஆசிரியர்கள், 5.69 கோடி பெற்றோர் ஆன்லைன் வாயிலாக இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து 2 மாணவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் மற்றும் கலா உற்சவ் மற்றும் வீர்கதா போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் தமது அனுபவத்திலிருந்து பல்வேறு ஆலோசனைகளை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கினார். எத்தகைய அழுத்தத்தையும் தாங்கும் வகையில் நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் அதை குடும்பத்தில் உள்ளவர்களோடு பேச வேண்டும். ஒருவரின் திறன்களை பாதிக்கும் அளவுக்கு அழுத்தம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு செயல்முறையிலும் படிப்படியான வளர்ச்சி இருக்க வேண்டும் என்ற பிரதமர் ஆசிரியர்களின் கடமைகளையும் பங்களிப்புகளையும் சுட்டிக்காட்டினார். மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைப்பதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். எனவே ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே எப்போதும் நல்லுறவு இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியரின் பணி என்பது ஒரு வேலையை மட்டும் செய்வது அல்ல, மாணவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவது, வாழ்க்கைக்கு வலிமை கொடுப்பது, இதுவே மாற்றத்தை கொண்டுவரும் என்றார் பிரதமர். சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் மதிப்பெண் அட்டையை விசிட்டிங் கார்டாக கருதுகின்றனர். குழந்தைகளின் தேர்வு கால மன அழுத்தத்தை மாணவர்களுடன் குடும்பமும் ஆசிரியர்களும் சேர்ந்து கையாள வேண்டும். வாழ்க்கையில் சவாலும் போட்டியும் இல்லாவிட்டால் வாழ்க்கை ஊக்கமற்றதாகவும் உணர்வற்றதாகவும் மாறும். எனவே போட்டி இருக்க வேண்டும், ஆனால் ஆரோக்கியமான போட்டி இருக்க வேண்டும். மாணவர்கள் மற்றவர்களோடு போட்டி போடாமல் தங்களோடு தாங்களே போட்டி போட வேண்டும். சக மாணவர்களுடன் போட்டி மனப்பான்மை, வெறுப்புணர்வை வளர்க்கக்கூடாது.
கடைசி நேரத்தில் பாடங்களை படிப்பதை தவிர்க்க வேண்டும். தேர்வு அறையில் நுழைவதற்கு முன்பாக நண்பர்களோடு இயல்பாக பேசி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களின் பேச்சை நன்றாக கேட்டு அவர்களின் பிரச்சினைகளை மிகுந்த நேர்மையுடன் தீர்க்கும் போது மட்டுமே மாணவர்கள் உயர்வார்கள் என்று ஆசிரியர்களுக்கும் அறிவுரை வழங்கினார் பிரதமர். தன் குழந்தையை மற்றொரு குழந்தையோடு ஒப்பிட்டு பேசுவதை குறிப்பிட்ட பிரதமர் அது மிகவும் தவறென்று சுட்டிக்காட்டினார். அதேபோல மாணவர்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். செல்போனை சார்ஜ் செய்யாவிட்டால் செயலிழந்துவிடும். நமது உடலுக்கும் சார்ஜிங் அவசியம். சத்துள்ள உணவு வகைகளை சாப்பிட வேண்டும். காலை நேர சூரிய ஒளி உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தரும். இரவு அதிக நேரம் விழித்திருந்து படிக்கக்கூடாது. ஆழ்ந்த தூக்கம் அவசியம். நாள்தோறும் குறைந்தபட்சம் 2 வகையான உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே மனம் ஆரோக்கியமாக இருக்கும். தேர்வில் சாதிக்க முடியும். கல்வி கற்பதற்கு மட்டுமே செல்போனை பயன்படுத்த வேண்டும். செல்போனில் தேவையற்றதை பார்த்து நேரத்தை வீணாக்கக்கூடாது. சமூக வலைதளங்களில் மூழ்கியிருக்கக்கூடாது. சாப்பிடும் போதும் படிக்கும் போதும் செல்போனை பயன்படுத்தக்கூடாது என்றும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தேர்வை எதிர்கொள்ளும் மாணவர்கள் 3 விதமான அழுத்தங்களை எதிர்கொள்கின்றனர். முதலாவது சக மாணவர்கள், 2வது பெற்றோர், 3வது சுயமாக ஏற்படும் மன அழுத்தம். தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கவில்லை என்றால் மாணவர்கள் தங்களை தாங்களே நொந்து கொள்கின்றனர். தோல்விகளைக் கண்டு துவளக்கூடாது. தேர்வுக்கான இலக்குகளை நிர்ணயித்து படிப்படியாக செயல்திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். திட்டமிட்டு செயல்பட்டால் தேர்வுக்கு முன்பாக நீங்கள் முழுமையாக தயாராகிவிடலாம். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு அதிக அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா என தொடர்ச்சியாக அளவுக்கு அதிகமாக அறிவுரைகளை அள்ளி தெளித்தால் மாணவ மாணவியருக்கு மன அழுத்தம் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு பிள்ளையை உயர்வாகவும் மற்றொரு பிள்ளையை தாழ்த்தியும் பேசக்கூடாது என்றார் பிரதமர். இதன் பிறகு மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. பிரதமரான நீங்கள் மன அழுத்தத்தை எவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள் என்று சென்னையைச் சேர்ந்த மாணவர் வாகேஷும் உத்தராகண்டைச் சேர்ந்த ஸ்னேகா தியாகியும் கேள்வி எழுப்பினர். அந்த கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் பதவியில் பல்வேறு வகையான மன அழுத்தங்கள் ஏற்படுவது இயல்பானது. ஒவ்வொருவர் வாழ்விலும் எதிர்பாராத பிரச்சினைகளை சந்திக்க நேரிடுகிறது. சிலர் பிரச்சினைகளை எதிர்கொள்ளாமல் விலகி ஓடுகின்றனர். அவர்களால் வாழ்வில் பெரிதாக சாதிக்க முடியாது. அனைத்து சவால்களையும் நான் துணிச்சலாக எதிர்கொள்கிறேன். இதன் மூலம் புதியவற்றை கற்றுக்கொள்கிறேன் என்றார். எளிய குடும்பத்தில் பிறந்து கடும் உழைப்பால் இந்த இடத்தை எட்டி பிடித்திருக்கும் பிரதமர் தேர்வு, மன அழுத்தம், பதற்றம், நேர மேலாண்மை பற்றிய அறிவுரைகளை மட்டும் பகிர்ந்து கொள்ளாமல் வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொண்டு வாழ்வதற்கான சில நடைமுறை குறிப்புகளையும் பகிர்ந்து கொண்டார். நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை தேர்வு தொடர்பான அச்சத்தை களையும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் நடத்திய கலந்துரையாடல். எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் வடிவழகி கபிலன்.